தமிழகமே மீண்டும் ஓர் புதிய எச்சரிக்கை என்ற வகையில் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓர் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை சீசன் முடிந்த நிலையில் அடுத்ததாக அதிக மழையை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அக்டோபர் 3வது வாரத்தில் தொடங்கவிருக்கும் இந்த பருவமழையானது வழக்கத்தினை விட சுமார் 111% கூடுதலாக பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது மட்டுமன்றி வட தமிழகத்தில் அதிக மழைப்பொழிவும் தென் தமிழ்நாட்டில் குறைவான மழைப்பொழிவும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவித்துள்ளார். தற்போது பருவமழையானது இயல்பை விட அதிகமாக பெய்து வருகிறது. மேலும் பல நாட்கள் பொழிய வேண்டிய மழையானது ஒரே நாளில் கொட்டி தீர்ப்பதால் பல மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தலைநகர் சென்னையும் பருவமழை காலங்களில் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. கடந்த முறை வந்த மிக்ஜாம் புயல், மாண்டஸ் புயல் போன்றவை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை புரட்டி போட்டது. இந்நிலையில் சென்னையின் பல இடங்களில் தற்போது மழைநீர் வடிகால் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மழைப்பொழிவின் போது தண்ணீர் தேங்காத வகையில் வடிகால் அமைப்புகள் சரி செய்யப்பட்டு வருகிறது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தொடரும் இந்த மழையானது சென்னையில் கடந்த சில ஆண்டுகளாக டிசம்பர் மாதத்தில் தனது கோர முகத்தினை காட்டுகிறது. எனவே பொதுமக்கள் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டால் வழக்கமாக பெய்யும் பருவமழையிலிருந்து நமது உடைமைகளை பத்திரப்படுத்தலாம். சென்னையின் பல நீர்வழித்தடங்கள் அனைத்தும் அடுக்குமாடி கட்டடங்களாக மாறிவிட்டதால் மழை பெய்யும் போது நீர் செல்வதற்கு பாதைகளின்றி ஓரிடத்தில் தேங்கி வெள்ளம் உருவாகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. கடந்த முறை ஏற்பட்ட பாதிப்புகளால் பாடம் கற்றுக்கொண்ட சென்னை மாநகராட்சி தற்போது வெள்ள பாதிப்புகள் நிகழா வண்ணம் தகுந்த சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது.